பொதுப்பணியினுடைய கட்டிடங்கள் துறையினுடைய மூலமாக மணி மண்டபங்கள், நினைவகங்கள் அருமையண்ணன் புரட்சி தமிழர் அவர்களுடைய காலத்தில் நடிகர் திலகம் அம்மா அரசாங்கத்தின் மூலமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு மணிமண்டபம் 2.80 கோடியிலும் 1.15 கோடி மதிப்பீட்டில் சிதம்பரத்தில் சுவாமி சகஜானந்தா மணிமண்டபமும் ரூபாய் 85 லட்சம் மதிப்பீட்டில் பட்டுக்கோட்டை அழகிரிசாமிக்கு நினைவகமும் ரூபாய் 1.110 கோடி மதிப்பீட்டில் மனுநீதி சோழனுக்கு மணிமண்டபமும் 1.50 கோடி மதிப்பீட்டில் கோயம்புத்தூரில் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுக்கு மணிமண்டபமும் 1.34 கோடியில் திருச்செந்தூரில் டாக்டர் சிவந்தி ஆதித்யநாருக்கு மணிமண்டபமும் 1.30 கோடி மதிப்பீட்டில் திண்டுக்கல்லில் திப்பு சுல்தான் அவர்களுக்கு மணிமண்டபமும் 2.15 கோடி மதிப்பீட்டில் மரியாதைக்குரிய எஸ் ராமசாமி படையாச்சியாருக்கு அருமையண்ணன் புரட்சி தமிழர் அவர்களுடைய காலத்தில் மணிமண்டபமும் இதர மணிமண்டபங்கள் நினைவகங்கள் பின்வருமாறு 78.42 கோடியிலும் ஒண்டி வீரனுக்கு, தீரன் சின்னமலைக்கு, இரட்டமலை சீனிவாசனுக்கு, வீரன் சுந்தரலிங்கனாருக்கு, கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளைக்கு, சர் ஏடி பன்னீர்செல்வம் உட்பட பேரரசு பெரும்பிடுகு முத்தரையர், அதோடு மட்டுமல்லாமல் நாங்கள் அன்றாடம் போற்றி வணங்குகிற இந்த அவையிலே கருவுறுகிற ஒரு தாயின் வயிற்றிலே கரு உருவாகிற காலத்திலிருந்து படித்து பட்டம் பெற்று பணிக்கு சென்று தன்னுடைய கல்லறைக்கு செல்கிற வரை மணிக்கணக்கிலே திட்டங்களை சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒப்பற்ற தலைவி அம்மா அவர்களுக்கு 79.76 கோடி மதிப்பீட்டில் அமைக்கும் பணி நடைபெற்றிருக்கிறது. மேலும் 5.74 கோடி மதிப்பிலான கட்டிடங்கள் 11 இடங்களில் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது என்பதையும் இந்த அவையிலே நான் கனிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் காலத்தினுடைய அருமை கருதி இன்னும் பல்வேறு கட்டிடங்களுடைய மூலமாக திண்டுக்கல்லில் ஆரம்பித்து சமூக நலத்துறை, நீதிமன்றத்தினுடைய கட்டிடங்கள், சட்ட பல்கலைக்கழகம் உட்பட பல்வேறு கட்டிடங்களை கட்டுகிற பணியும் நடைபெற்றிருக்கிறது என்பதை இந்த அவையில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நிகழ்ச்சியில் சட்டமன்றத்தில் பங்கேற்றிருக்கிற நெடுஞ்சாலைத்துறையை பொறுத்தவரை 21,524 கோடி ரூபாய் தோராய மதிப்பீடு என்றாலும் கூட இன்னைக்கு சரியாக 21,512 கோடி ரூபாய் என்கிற நிலைப்பாட்டை கொண்டு இந்த சாலை உட்கட்டமைப்பை பொறுத்தவரை இந்த நாட்டிலே இருக்கிற தேசிய நெடுஞ்சாலையாக இருந்தாலும் மாநில நெடுஞ்சாலையாக இருந்தாலும் நாட்டு மக்களுடைய நலனை கருத்திலே கொண்டு அவசரமாக போக்குவரத்து முறை செம்மையாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது என்றாலும் கூட இன்னும் இருக்கிற பணிகளை எல்லாம் சிறப்பாக இன்னும் வருகிற காலத்தில் செய்ய வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோளையும் வைத்து நிதிநிலை அறிக்கையிலே விளையாட்டுத்துறைக்கு 1051 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. விளையாட்டுத்துறையில் ஆர்வமுள்ள மாணவ மாணவிகளை ஊக்குவித்து இன்னும் படித்து பட்டம் பெற்றிருக்கிற மாணவர்களையும் அதில் ஈடுபாடுடைய சமுதாயத்தில் இருக்கிற
விளையாட்டு பயிற்சியாளர்களையும் முறையான பயிற்சி அளித்து அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று, அதோடு மேலும் கிராமங்களில் உள்ள இளைஞர்களை மது போதையிலிருந்து மீட்டெடுத்து விளையாட்டில் ஆர்வம் காட்ட வழிவகை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அனைத்து துறைகளிலும் உள்ள பணிகளை இயந்திரங்கள் மூலம் தவிர்த்து செயல்படுவதை தவிர்த்து மனித வளத்திற்கு முக்கியத்துவம் தந்து மனித வள மேம்பாட்டை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.